ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இங்கேருந்து வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோவளம், சென்னை நாடு. நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 21/6/2024 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டு, வேகன்சிஸ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, சேலரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா 18 வேக்கண்ட் வந்து இருக்குது. 56 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு, சேலரி வந்து 75,000 per மந்த்துக்கு. நெக்ஸ்ட்டு லெக்சரர் பார்த்தீங்கன்னா 18 வேக்கண்ட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 per மந்த். நெக்ஸ்ட்டு ரீஹபிலிட்டேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 7 வேக்கண்ட் வந்து இருக்குது. சேலரி வந்து 50,000 per மந்த்து. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 21 வேக்கண்ட் வந்து இருக்குது. சேலரி 50,000. நெக்ஸ்ட்டு டியூட்டர் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 5 வேக்கண்ட் வந்து இருக்குது. சேலரி 50,000 per மந்த்துக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராஸ்டட்டிஸ்ட் அண்ட் ஆர்த்தடிஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 6 வேக்கண்ட் இருக்குது. சேலரி 50,000 per மந்த்து. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார்த்தீங்கன்னா 22 வேக்கண்ட்டு, 45 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க per மந்த்துக்கு. வொகேஷ்னல் பார்த்தீங்கன்னா 8 வேக்கண்ட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 45,000 per மந்த்துக்கு. இது எல்லா ஜாப்புக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 56 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான். இது வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸாக கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக பார்த்து படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 590 சொல்லியிருக்காங்க வித் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. மோட் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பேங்க் டீல் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி, இன்டர்னல் அக்யூரல் பேங்கிங், இந்தியன் பேங்க். பிரான்ச் பார்த்தீங்கன்னா கோவளம். அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வித் ஐஎஃப்சி கோடோடு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃபார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கானது. நேம் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து எம்ஃபில் இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சுன்னு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிஎஸ்டி இன் த ஃபீல்ட் ஆஃப் ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் தெரபி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 7 வேக்கண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் இருக்குது. உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ப்ரோஸ்டெட்டிக் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ் முடிச்சு பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. இதுக்குமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சைக்காட்ரி நர்சிங் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிஎஸ்டி லெவலில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் 2 லெக்சரில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 4 வேக்கண்ட் இருக்குது. எம்ஃபில் இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 வேக்கண்ட் இருக்குது. இதுக்குமே வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி இதுக்குமே 1 வேக்கண்ட் இருக்குது. இதுக்குமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருந்து வித் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீச் அண்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் ஆடியாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் இருக்குது. இதுக்குமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எம்இடி ஸ்பெஷல் எஜுகேஷன் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் படிச்சிருந்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. இது எம்எஸ்சி ஆர் எம்டெக் முடிச்சிருந்து உங்களுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீஹபிலிட்டேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் 3ல் வந்துட்டு கிளினிக்கல் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சைக்காலஜி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தெரப்பட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. இது கிராஜுவேட் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் ஆர் சோஷியாலஜி ஆர் எம்இடி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் ஈக்குவலண்ட் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சோஷியல் எஜுகேஷன் வந்து ஒன் வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் பிஇடி ஆர் எம்இடி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடல்ட் இண்டிபெண்ட் லிவிங் பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் இருக்குது. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஇடி ஆர் எம்இடி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வேக்கண்ட் இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆர் பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசி கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெடிக்கல் சயின்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி வித் பிஇடி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸ் ரெஸ்பிட் கேர் பார்த்தீங்கன்னா ஒன் வேக்கண்ட் இருக்குது நர்ஸுக்கு. டிப்ளமோ ஜெனரல் நர்சிங் மிட்வைஃப் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆர் பிஎஸ் நர்சிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பீச் அண்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் இருக்குது. பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீச் அண்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பிஇ எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் முடிச்சிருந்தா அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டு. ஸ்பெஷல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. எனி கிராஜுவேட் டிகிரி வித் டிப்ளமோ ஆர் பிஇடி ஆர் பிஜி டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடல்ட் இண்டிபெண்ட் லிவிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் இருக்குது. எனி கிராஜுவேட் டிகிரி வித் பிஇடி ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் படிச்சிருந்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் இருக்குது. இதுக்குமே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு கிராஜுவேட் டிகிரி ஃபிசியோதெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3 வேக்கண்ட் இருக்குது. கிராஜுவேட் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டெடிக்ஸ் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டர் இவங்களுக்கு வந்து 6 வேக்கண்ட் இருக்குது. கிராஜுவேட் டிகிரி இன் ப்ரோஸ்டெடிக்ஸ் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் இது வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜியில் 2 வேக்கண்ட் இருக்குது. கிராஜுவேட் வித் டிப்ளமோ ஆர் பிஇடி ஆர் பிஜி டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்திருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸ் ரெஸ்பிட் கேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 வேக்கண்ட் இருக்குது. எனி கிராஜுவேட் டிகிரி வித் டிப்ளமோ ஆர் பிஇடி ஆர் பிஜி டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சுன்னு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 17 வேக்கண்ட் வந்து இருக்குது. எனி டிகிரி இதுக்குமே எனி டிகிரி வித் டிப்ளமோ ஆர் பிஇடி ஆர் பிஜி டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் யோகா டீச்சர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் நியூரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டீச்சர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் 8லேருந்து ஒகேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா அடல்ட் இண்டிபெண்ட் லிவிங்கில் பார்த்தீங்கன்னா 8 வேக்கண்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்துட்டு ஹையர் செகண்ட் வித் டிப்ளமோ இன் வொகேஷனல் ட்ரைனிங் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மெடிக்கல் சயின்ஸ் சோஷியல் ஒர்க்கில் 1 வேக்கண்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷாப் சூப்பர்வைசர் இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் மெட்டீரியல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கண்ட் இருக்குது. +2 முடிச்சிருந்து டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் இன் மெடிக்ஸ் ஆர் ஆர்த்தோடிக்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட் இண்டிபெண்ட் லிவிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து 1 வேக்கண்ட் இருக்குது. இதுக்குமே +2 முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட் 11 ஃபீல்டு முடிச்சிருக்கணும். லைக் ஃபேஷன் டெக்னாலஜி ஆர் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருக்கணும். இதில் ஏதாவது ஒரு டிகிரி ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேக்கண்ட் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஸ்பீச் லாங்குவேஜ் ஆர் ஆடியாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் எம்இடி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்
இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.